வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சீரக சம்பா பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்குள்ள பொருள் 2 தக்காளி, 2 வெங்காயம், தயிர், நெய் 100 கிராம், இஞ்சி பூண்டு விழுது, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு லெமனு, வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 பச்சை மிளகாய், 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு தயிர் போட்டு சிக்கனை கொஞ்சம் ப்ளைன் மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கேன். உப்புத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். அரிசி கழுவி வச்சுருக்கிறேன். சிக்கன் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்கு அடுப்பில் சட்டி குக்கரை வச்சுருக்கேன். 1 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டு சிக்கனை இதில் போட்டேன். சிக்கனை வதக்கிட்டு கறி கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெங்காயத்தை போட போகிறோம். வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுருவோம். வதக்கிட்டு நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் நெய் இப்போ நான் அப்பயே ஊற்ற மாட்டேன். நெய் எல்லாம் வதங்கின பிறகு தான் லாஸ்ட்டில் தான் நெய் ஊற்றுவேன். அப்போ தான் வாசனை நல்லா இருக்கும். நான் வீட்டிலையே பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருக்கிறேன். பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டு, கார மிளகாய் போட்டு எல்லாமே அரைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். காஷ்மீர் மிளகாய் 1 ஸ்பூனு, அதையும் போடு. நல்லாயிருக்கும். இப்போ அரிசியை போடுறோம். இப்போ எல்லாம் வதக்கி வச்சுருக்கிறேன். அளவு தண்ணி ஊற்ற போகிறேன். இதுக்கு அளவு தண்ணி இதுக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன், எடுத்து வச்சுருக்கேன். இப்போ லெமனை புளிய போகிறோம். ஏன்னா சிக்கனில் தயிர் ஊற்றினால தயிர் ஊற்ற வேண்டியதில்லை. அந்த தயிரே போதும். லெமன் அரை பழம் புழிஞ்சு விடும். இப்போ அளவாக உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் அளவாக போட்டுக்கோங்க. அவ்வளோ, பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரியாக இருக்குது. அளவு தண்ணி வச்சு இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். இது சிக்கன் வறுத்து வச்சுருக்கிறேன். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குது.